ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ரொம்பவே சிம்பிளாக கோதுமை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காரம் வரமிளகாய் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து கோதுமை வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக கருகாப்பில் தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் உதிரி ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கோதுமை போண்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போண்டா வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருகாப்பில் தலை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடாயில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி நல்லா எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுங்க. ரொம்பவே சூப்பராக கோதுமை போண்டா வந்து ரெடி ஆயிரும். இந்த எண்ணெய் கொதிப்பு வந்து நல்லா அடங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகும். நல்லா பொன்னிறமாக வந்து பார்த்திங்கன்னா செவக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கோதுமை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து காஃபி ஆர் டீக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்குறதுக்கு பொதுவாக வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.